லாட்டரி கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்க போகிறது 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ட்ரா நம்பர் 094 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 02-5-2024 ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 413 ஒரு ரிசல்ட் மட்டும் ரிவீல் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட்டோட நம்ம 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் அஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்குரிய லிங்க்கு தரேன், மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஸ்ரீசக்திக்குரியது ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 3, பி போர்டு 8, சி போர்டு 8. நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 8 வச்சுருக்கோம், சி போர்டும் 8 வச்சுருக்கோம். இந்த ஏ போர்டில் மட்டும்தான் 1 உள்ளே கொண்டு வந்திருந்தோம். ஓகேங்களா, இது வந்து வீடியோவில் வந்திருக்க ஒரே நம்பர். அதுபோக வீடியோவில் கொடுத்துருக்க ஒரு நம்பர் ஆல் போர்டு ஏபிசியில் வந்து 1 கொடுத்துருக்கோம். 1 எப்பயும் போல் பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம இண்டிவிஜுவல் கேமிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வின்னிங்கை கொடுக்குறோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங். அதாவது மெம்பரில் நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங் டுடே 3 டிஜிட்டுமே வின்னிங். அதாவது 3 டிஜிட்டுமே வின்னிங் அண்டு பாஸ். 3 நம்பருமே ஆல் போல கொடுத்துருந்த 3 நம்பருமே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். நான் எப்பவுமே சொல்கிறது ஏபிசி இதை வந்து ஆல் போல இருக்க நம்பரை மட்டும் எடுத்து மெயினாக எடுத்து விளையாடுங்க. அதுலேயே நீங்கள் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின் நீங்கள் தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க என்னென்ன வின்ன்றதை பார்த்துருவோம். நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த ஒரு ஆல் போர்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0, 3 அண்டு 8. இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 வந்து ஏ போர்டு, இது வந்து பி உட்காந்துருச்சு, சிலேயும் உட்காந்துருச்சு. இந்த நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏல வந்து உட்காந்துருக்கு. அதாவது தான் ஏபிசி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அதாவது ஏபிசி 388 ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னுங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கியாச்சு. சொன்ன மாதிரியே 3 டிஜிட் வின்னிங் மந்த் எண்டில் தட்டி தூக்கியாச்சு. சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம பார்க்க போகிறது 2ஆம் தேதிக்குரிய மே 1 உழைப்பாளர் தினம்னால கேரளா லாட்டரி கிடையாது. அதனால் வாங்க மே 2க்குரிய ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்காக பார்த்துருவோம். ஏ போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1, செகண்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6, ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 தாங்க. அதாவது ஏ போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 1, 6, 4 இதுதான் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான் நண்பர்களே. ஏ போர்டை வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான். அதனால் பார்த்து எல்லாமே கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது 1, 6, 4 தான் ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 8. பி போர்டு 8 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 5, செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, தேர்டு ஒன் நம்பர் 4, 5, 7, 4. அதாவது பி போர்டு 8 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது 5, 7, 4, 5, 7, 4 இதுதான் வரக்கூடிய அதிகபட்ச கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 8 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டு 8 வச்சு தான் முடிச்சிருக்கான்.
சி போர்டு 8 வச்சு முடிச்சனால மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 ஃபர்ஸ்ட் 1 நம்பர், அடுத்து 1 நம்பர் 6, அடுத்து ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் 4. இந்த வருஷ பிரகாரமே கொடுத்துட்டேன். 5, 6, 4 இதுதான் நம்மளுக்கு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது 5, 6, 4 இதுதான் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசியை செட்டாகவே நம்ம பார்த்துருவோம். ஏபிஏசிபிசியாகவே நம்ம பார்த்துருவோம். அதாவது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசி. ஏபிஏசிபிசியில் ஃபஸ்ட்டு 1 நம்பர் நம்ம ஆர்டர் படியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஹைலைட்டாக 50-50 லாட்டில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1 நம்பர் 6, 7. 6, 7லேருந்து பார்த்தோம்னா அடுத்து செகண்ட் 1 நம்பர் 4, 3, 1, 5 அண்டு 3, 6. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 6 இதுதான் இந்த பேட்டர்னில் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நண்பர்களே. அதாவது ஃபஸ்ட்டு 1 நம்பர் 6, 7, செகண்ட் நம்பர் 4, 3, 1, 5, 3, 6, 8, 6 இதுதான் ஏபிசிபிசியில் கன்ஃபார்மாக உட்காரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக விளாடுங்க. அதாவது 6, 7, 8, 6, 3, 6, 4, 3 அண்டு 4, 5 இதுதான் இறங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இதுதான் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட்டு. இந்த 1-5 மெயினாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சு. நான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இது வந்து 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 6, 7, 8, 6 அண்டு 3, 6, 4, 3, 1, 5 இதுதான் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் இல்லையா. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 50-50க்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 3, 8, 8 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 6, 4 அண்டு 1 இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் பக்காவாக வரக்கூடிய ஒரு நம்பர். நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் 2 நம்பர் அதிகபட்சம் 3 நம்பருமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் நம்மளுடைய ஒர்க் அவுட் பயங்கரமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளுடைய 3 டிஜிட் ஒர்க் அவுட்லேயே நம்ம பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் பக்காவாக இருக்கும். அதாவது 6, 4, 1 இதுதான் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால் பார்த்து மெயினாக ப்ளே பண்ணுங்கள். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. அதாவது 6, 4, 1 ஆல் போர்டு 6, 4, 1 மட்டும் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது வர்றதுக்காக வாய்ப்பு நிறையவே இருக்குது. 3, 8, 8 வச்சு ஆல் போர்டு கெஸ்ஸிங் 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 02-5-2024 ஒரு கெஸ்ஸிங் 6, 4, 1 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதேமாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு என்னோட 2 கெஸ்ஸிங் மட்டும் சொல்லிடுறேன். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு 1 நம்பர் 7, 6, 8, செகண்ட் 1 நம்பர் 1, 5, 4 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 7, 6, 8 அண்ட் 1, 5, 4 இதுதான் 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 7, 6, 8 அண்ட் 1, 5, 4 3 டிஜிட் பாக்ஸாக 2 நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 7, 6, 8 அண்டு 1, 5, 4 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். சேஃபாக ப்ளே பண்ணுங்கள்.
டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கேசிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துள்ளோம். ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. அதாவது திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். அதனால பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.